வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது செப்பரேட் டாபிக்ங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா எந்த ஒரு விஷயம் மாறாமல் இருக்கோ, லைக் இப்போ ஃபஸ்ட்டு நடந்த ஒரு விஷயம் இல்லை முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. அது எப்பயுமே மாறாத ஒரு விஷயம். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்டாட்டிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். எஸ்எஸ்சி ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், இல்லை எனி எக்ஸாம் நீங்கள் எடுத்துட்டாலும் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காகவே இருக்குது. ஸோ நம்ம வீடியோ சீரீஸில் ஆகஸ்ட் மந்தோட ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்த்தே கமால் 2 இஸ் a song related to which of the game? Paralympic, Commonwealth, ஒலிம்பிக், ஏஷியன் கேம்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா கொஷின்ஸுமே வந்து ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. அதில் எந்த ஒரு விஷயம் ஸ்டாட்டிக்காக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்டு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பைலிங்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கர்த்தே கமால் 2 இந்த சாங் ஆனது பாராலிம்பிக் கேம்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு சாங். இந்த சாங்கோட கம்போசர் சஞ்சீவ் சிங் அப்படிங்கிறவர் தான் சாங் கம்போஸ் பண்ணவர். அதே மாதிரி இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸோட யூனியன் மினிஸ்டரான அனுராக் சிங் தக்கூர் தான் வந்து இந்த பாராலிம்பிக் சாங்கான கர்தே கமால் 2 அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்றாரு. இந்த சஞ்சீவ் சிங்கும் பார்த்தோம்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான், ஓகேங்களா. இவரும் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். இவரோட சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ. நெக்ஸ்ட், which one is the official song of the 2022 ICC Women's World Cup? Hindustani Way, Lakshay Tera Samne Hai, Girl Gang, Will Power. ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் 2022 நடக்க போகுது. இந்த 22க்கான ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லக்ஷே தேரா சாம்னே ஹை, கேர்ள் கேங், ஓகேங்களா. கேர்ள் கேங் தான் வந்து அந்த சாங், அஃபிஷியல் சாங் ஆஃப் தி 2022 ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப். அண்ட் இந்த சாங்கை பாடினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கின் விக்மோர். இவங்க நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அண்ட் ஹிந்துஸ்தானி வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாங்கும் கூட. இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மான். சாங்கை கம்போஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான். அண்ட் பாடினது யாருன்னு பார்த்தோம்னா அனன்யா பிர்லா. Mudra Bank was founded in which year? 2000, 2010, 2015 and 2005. முத்ரா பேங்க் அப்படிங்கிறது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. இதுதான் முத்ரா பேங்கோட அப்ரிவேட்டட் ஃபார்ம், MUDRA. இந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் இருக்குங்க. ஆனால் இந்த பேங்கை எப்போ நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2015 8th April 2015. இந்த முத்ரா பேங்க் மூலியமா
சில லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சின்ன சின்ன லோன்ஸ் வாங்குறது இந்த முத்ரா பேங்க் மூலிமா வாங்கிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக இவங்க ஒரு முக்கியமான 3 டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிஷு, கிஷோர், தருண். இந்த 3 டைப் ஆஃப் லோன்லையும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முத்ரா பேங்க் மூலிமா 3 டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சிஷு, கிஷோர், தருண். இந்த சிஷு மூலிமா 50,000 வரைக்கும் உங்களால் லோன் வாங்க முடியும். ஒரு இந்தியன் சிட்டிசனால 50,000 வரைக்கும் லோன் வாங்க முடியும். அதே மாதிரி கிஷோர் மூலிமா 50,000 5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்க முடியும். தருண் ஸ்கீம் மூலிமா 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களால லோன் வாங்க முடியும். அடுத்து, how many Indian companies are placed in the 2021 Fortune's Global 500 list? 8, 9, 7, 6. ஸோ ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட் அப்படிங்கிறது 2021 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட் பிரகாரம் எத்தனை இந்தியன் கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 7 இந்தியன் கம்பெனிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதில் ரிலையன்ஸ் கம்பெனி தான் டாப் பொசிஷனில் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் பொசிஷன், வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 155வது பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் 2வது பொசிஷனில், ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அண்ட் வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு ரேங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரேங்க் வந்து 205. அண்ட் 3rd பொசிஷன் இந்தியன் ஆயில், வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது 212. 4th வந்து ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், இது 243வது பொசிஷனில். அண்ட் 5th ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 348. அண்ட் 6th டாடா மோட்டார்ஸ் 357. அண்ட் 7th பாரத் பெட்ரோலியம் 394. இதுதான் 7 இந்தியன் கம்பெனிஸ் ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட்ல இடம் பெற்றது. அண்ட் டாப் கம்பெனி, வேர்ல்டுலேயே டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா வால்மார்ட். இந்த கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு இந்த ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட்ல. ஸோ இந்த லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் பொறுத்து தான் இந்த லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுது. Who is the CEO of Walmart company? CEO of Walmart company Sam Walton, Greg Penner, Doug McMillan, Rahat Trump. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட். ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட்ல டாப் கம்பெனியில் இருக்கிறது வால்மார்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தோம்னா வால்மார்ட். இந்த கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1962 ஆரம்பிக்கப்படுது. இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா அர்கான்சாஸ், யூஎஸ். இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு பார்த்தோம்னா டக் மெக்மெல்லன். அண்ட் கம்பெனியோட சேர்மேன் கிரெக் பென்னர். கம்பெனியோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா கிரெக் பென்னர். கம்பெனியோட பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ பார்த்தோம்னா டாக் மெக்மெல்லன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி வால்மார்ட். செகண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கிரிட். இந்த கம்பெனி சைனாவை சேர்ந்த ஒரு கம்பெனி. அண்ட் தேர்டா இருக்கக்கூடியது அமேசான். இது யூஎஸ்ஏ சேர்ந்த ஒரு கம்பெனி. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய கம்பெனி. செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது சைனால இருக்கக்கூடிய கம்பெனி. Which bank became the first bank in India to cross the 1 crore fast tax mark? Paytm Payments Bank, Airtel Payments Bank,
ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது நம்ம ஹைவேல டிராவல் பண்ணும்போது டோலுக்கு கட்டக்கூடிய ஒரு டேக்ஸ் அமௌண்ட். இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை ஒரு சில பேங்க்ஸ் வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்ஓயு மாதிரி சைன் பண்ணுறாங்க. அந்த வகையில் எந்த ஒரு பேங்க் வந்து 1 crore ஃபாஸ்டேக் மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க். இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸோட கஸ்டமர் தான் வந்து 1 crore பக்கம் ரீச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபாஸ்டேக் அச்சீவ் பண்ணுறதுல. ஓகேங்களா, 1 crore ஃபாஸ்டேக்ஸ் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் மூலிமா சேல் ஆயிருக்கு. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படிங்கிறது நொய்டால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை 2015 ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனியோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேகர் சர்மா. கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து விஜய் சேகர் சர்மா. கம்பெனியோட பிரசன்ட் சிஇஓ சதீஷ் குமார் குப்தா. சதீஷ் குமார் குப்தா வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். CONCACAF Gold Cup is associated with which game? Cricket, football, basketball, hockey. இந்த CONCACAF Gold Cup அப்படிங்கிறது 2021 ஒரு மேட்ச் நடக்குது. அதில் பார்த்தோம்னா யூஎஸ்ஏ வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் ஆனது ஃபுட்பால் ரிலேட்டடான ஒரு கேம். CONCACAF வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஃபுட்பால் ரிலேட்டடான கேம். 2021 எடிஷனில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வின் பண்ணுறாங்க, இந்த கப்பை ஜெயிக்கிறாங்க. அதுவும் இந்த கப்பை 7th டைம் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வேர்ல்டு கப் கோல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கோல்டன் பால் அவார்ட் கொடுக்கப்பட்டது, அதே மாதிரி கோல்டன் பூட் அவார்ட் கொடுக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்டன் பால் அவார்ட் அப்படிங்கிறது ஹெக்டர் ஹெரீரா மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவருக்கு கொடுக்கப்படுது. அண்ட் கோல்டன் பூட் அவார்ட் அல்மோய்ஸ் அலி, கத்தார் நாட்டை சேர்ந்த ஆல்மோஸ் அலி அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்படுது. அண்ட் கோல்டன் க்ளவ் அவார்ட் மேட் டர்னர், இவர் யுஎஸ்ஏ நாட்டை சேர்ந்தவர். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா, இந்த மாதிரி கோல்டன் பால், கோல்டன் பூட், கோல்டன் க்ளவ் இதெல்லாமே வந்து எந்த ஒரு வேர்ல்டு கப் ஆர் எனி இம்பார்ட்டன்ட் ஃபுட்பால் கப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான அவார்ட் நேம்ஸ். அதெல்லாம் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அலெக்சாண்டர் ஜ்வெரேவ் is associated to which of the following sports? Cricket, tennis, football, athlete. அலெக்சாண்டர் வெரேவ் அப்படிங்கிறவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அண்ட் இவர் எந்த கேமுக்கு அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா டென்னிஸ் கேமுக்கு அசோசியேட்டட். இவர் ஒரு டென்னிஸ் பிளேயர். அண்ட் இவரோட பொசிஷன், ஸோ டென்னிஸை பொறுத்த வரைக்கும் இவர் வேர்ல்ட் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கார். வேர்ல்ட்லேயே 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து அலெக்சாண்டர் வெரேவ். Who has become the first Italian to win most title in athletics? Omar McLeod, Markel Jacobs, Steve Mullins, Christian Coleman. First Italian to win most titles in athletics அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கல் ஜெக்கோப்ஸ். இவருக்கு 26 வயது தான் ஆகுது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டா, has approved how much fund for global vaccination plan? 50 million USD, 100 million USD, சாரிங்க பில்லியன், ஓகேங்களா, டாலர்ல பில்லியன் டாலர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50 பில்லியன், 100 பில்லியன்,
150 billion, 200 billion dollars. ஸோ இந்த குளோபல் வேக்சினேஷன் பிளானுக்காக ஐஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் $50 பில்லியன் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஐஎம்எஃப் அப்படிங்கிறது 1945 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டன் டிசியில் இருக்கு. இந்த ஹெட் குவார்ட்டரோட மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டாலினா ஜார்ஜிவியா. இவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. கிறிஸ்டானியா ஜார்ஜிவியா பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. இதுல ஒரு இந்தியன் அதிக இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா சீஃப் எக்கனாமிஸ்ட் பொசிஷன்ல கீதா கோபிநாத். இவங்க ஒரு இந்தியன் பர்சன்ட் சீஃப் எக்கனாமிஸ்டா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் இருக்காங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இந்த ஐஎம்எஃப்ல எத்தனை மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐஎம்எஃப் ஆகட்டும், வேர்ல்டு பேங்க் ஆகட்டும், இல்லை யுனைடெட் நேஷன்ஸ் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரீஸ் எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் 190 மெம்பர் கண்ட்ரீஸ் பிரசன்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஐஎம்எஃப் ரிலேட்டடான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஐஎம்எஃப் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்லேயே நிறைய ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுமே ஐஎம்எஃப் ரிலீஸ் பண்ணக்கூடியது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டும் கூட. அடுத்து, உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் இஸ் இனாகிரேட்டட் இன் விச் சிட்டி? வாரணாசி, கான்பூர், கோரக்பூர், லக்னோ. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறத ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா, யூனியன் ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா இனாகிரேட் பண்ணி வைக்கிறாரு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோவில். லக்னோ தான் உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல். அண்ட் உத்தரப்பிரதேஷோட சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா யோகி ஆதித்யநாத். கவர்னர் ஆனந்திபென் பட்டேல். Which company has become the first global investment platform in India to introduce UPI-based auto-pay functionality for mutual fund? Paytm, BharatPe, Google Pay and PhonePe. ஸோ யூபிஐ பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டாக ஃபோனில் நம்ம பே பண்ணுறது தான் யூபிஐ பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலிமா இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆட்டோபே ஃபெசிலிட்டியை முதல்ல கொண்டு வரக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் பே. ஃபோன்பே. ஸோ ஃபோன்பே அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த யூபிஐ பேமெண்ட் கொண்டு வராங்க. ஓகேங்களா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஆட்டோ பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோன்பே. ஃபோன்பே கம்பெனி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தொடங்கப்படுற ஒரு கம்பெனி தான். 2015 பெங்களூரை ஹெட் குவார்ட்டராக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சமீர் நிகம். அண்ட் இந்த கம்பெனி ஃப்ளிப்கார்ட்டோட இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட்.
Next, which state police has secured the first position in the crime and criminal tracking network system in India? CCTNS system அப்படின்னு சொல்றாங்க ஷார்ட்டா. இந்த சிஸ்டம் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா ஸ்டேட் போலீஸ். ஸோ ஹரியானா ஸ்டேட் போலீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். அண்ட் இவங்களை தொடர்ந்து ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத். அண்ட் மூணாவது பொசிஷன் வந்து ஹிமாச்சல பிரதேஷ். தேர்ட் பொசிஷன் வந்து ஹிமாச்சல பிரதேஷ். Which is the India's first indigenous aircraft carrier? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் ஆகாஷ், ஐஎன்எஸ் சக்தி, ஐஎன்எஸ் ட்ரிவேணி. ஸோ இண்டிஜினியஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா உள்நாட்டிலேயே உற்பத்தியான, அதாவது உள்நாட்டிலே வந்து மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர். ஸோ அது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ இந்த வெசல், அதாவது இந்த இந்தியன் நேவல் ஷிப்பை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், CSL ஷார்ட். Who has approved the loan for India's dam rehabilitation and improvement project DRIP? World Bank, Asian Development Bank, New Development Bank, Exim Bank. ஸோ இந்த ட்ரிப் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைனா வந்து ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டால் அதை இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ட்ரிப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட செகண்ட் ஃபேஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க. ஆகஸ்ட் 4 தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து, ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கு லோன் அப்ரூவ் பண்ணக்கூடிய பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க். இவங்க $250 மில்லியன் இந்தியாவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்காக மட்டும். ஸோ வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து இந்த ட்ரிப் ப்ராஜெக்டுக்கு நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா $250 மில்லியன். வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது 1944 தொடங்கப்படுற ஒரு பேங்க். இந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் டிசி. பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டன் டிசி. வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் டேவிட் மால்பஸ். வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் டேவிட் மால்பஸ். சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா அன்சுலா கண்ட். அன்சுலா கண்ட். சீஃப் எக்கனாமிஸ்ட், சீஃப் எக்கனாமிஸ்ட் வந்து கார்மன் ரீன்ஹார்ட். கார்மன் ரீன்ஹார்ட். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஷ் குல்லர். ராஜேஷ் குல்லர். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு ஒரு சீனியர் அட்வைசர். சீனியர் அட்வைசர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜீவ் டோப்னோ. ராஜீவ் டோப்னோ. ஸோ இந்த வேர்ல்டு பேங்கோட டோட்டல் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 189 மெம்பர் கண்ட்ரிஸ் வேர்ல்டு பேங்க்ல இருக்காங்க. ப்ரீவியஸா நம்ம ஐஎம்எஃப் பார்த்திருப்போம். ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் 190 மெம்பர் கண்ட்ரிஸ் தான். பட் வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் 189 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. Which Indian cricketer became the first brand ambassador of Home Lane? MS Dhoni, Virat Kohli, Suresh Raina, Rohit Sharma. ஹோம் லேன் அப்படிங்கிற கம்பெனிக்கு முதல்
பிராண்ட் அம்பாசிடர், முதல் கிரிக்கெட் பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி இந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லாம போக்கர் ஸ்டார்ஸ் இந்தியா, போக்கர் ஸ்டார்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்பெனிக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. அண்ட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் விவோக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. அண்ட் டிஜிட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும், அண்ட் தென் கிரேட் லேர்னிங் கம்பெனிக்கும் பிராண்ட் அம்பாசிடர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி. சுரேஷ் ரெய்னா வந்து நயன் ஸ்டாக்ஸ் கம்பெனி அண்ட் தென் எலிஸ்டா கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் சுரேஷ் ரெய்னா. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அதிகமான பிராண்ட் அம்பாசிடர் அதான் இருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா கிளென்மார்க் ஃபார்மா, வேகா ரோப்ஸ், டாக்டர் ட்ரஸ்ட், ஆக்லே. இந்த ஆக்லேங்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்ணாடி, ஓகேங்களா. அடுத்தது ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ், கிரிக் கிங்டம், and finally JKLC சிக்ஸர் சிமெண்ட். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா. கிளென்மார்க் ஃபார்மா, வேகா ரோப்ஸ், டாக்டர் ட்ரஸ்ட், ஆக்லே, ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ், கிரிக் கிங்டம், ஜேகேஎல்சி, சிக்ஸர் சிமெண்ட். ஸோ மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் போக்கர் ஸ்டார்ஸ் இந்தியா, ஹோம்லேன், இந்த ரெண்டு கம்பெனிக்கு தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 is going to be held in which place? Ahmedabad, Gandhinagar, Lucknow, Bhubaneswar. இந்த அகமதாபாத் காந்திநகரை பொறுத்த வரைக்கும் இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் தென் லக்னோ உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல், புவனேஸ்வர் ஒடிசாவோட தலைநகரம். ஸோ இந்த டெஃப் எக்ஸ்போ 2021 எங்க நடக்க போகுது? இது ஒரு மிலிட்டரி எக்ஸிபிஷன், ஓகேங்களா. இந்த எக்ஸிபிஷன் ஆனது மார்ச் 2022ல பிளான் பண்ணியிருக்காங்க. இது குஜராத்ல நடக்க போகுது. குஜராத்ல காந்தி நகர் பகுதியில் நடக்க போகுது. ஸோ இந்த ஷோ எப்பயுமே வந்து 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர். குஜராத்தோட சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் ரூபானி. குஜராத்தோட கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரட். லவ்லினா போர்கோஹெய்ம் won a bronze medal in 2020 Tokyo Olympics in which sport? 2020க்கான டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் கோல்டு வின் பண்ணாங்க, இந்தியாவை சேர்ந்து யார் மெடல்ஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அவங்க என்ன கேட்டகரியில் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ லவ்லினா போர்கோஹெய்ம் அப்படிங்கிறவங்க வந்து அஸ்ஸாம் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. இவங்க செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகி செமிஃபைனல்ஸில் டர்க்கி நாட்டை சேர்ந்த ஒரு பர்சன் கூட விளையாடி தோத்து போகிறாங்க. இவங்க ஒரு வெயிட் பாக்ஸிங், அதாவது 69 kg கேட்டகரியில் விளையாடக்கூடிய ஒரு பாக்ஸிங் சாம்பியன். ஸோ லவ்லினா பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து இந்தியாவோட 3rd பாக்ஸர் டு வின் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். நமக்கு மேரி கோம் ஒரு பாக்ஸர் அண்டு விஜேந்தர் சிங். இவங்களுக்கு அப்புறம் ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வின் பண்ண ஒரு பாக்ஸர் அப்படின்னு பார்த்தோம்னா 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னா லவ்லினா போர்கோஹெய்ம்.
அண்ட் இவங்களுக்கு 2020ஓட அர்ஜுனா அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 2020ல அர்ஜுனா அவார்ட் வின் பண்ண ஒரு பர்சன் லவ்லினா போர்கஹெம். Which of the following one is the first Indian Navy ship to call at the heritage coastal port Gopalpur in Odisha? Talwar, Shivalik, Ganjar, Shyadri. ஸோ ஒரு நேவல் ஷிப் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. அது கோபால்பூர் அப்படிங்கிற ஒரு போர்ட் ஒடிசால இருக்கு. அது என்ன ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சர். ஸோ இந்த கஞ்சர் அப்படிங்கிற இந்தியன் நேவல் ஷிப் தான் வந்து முதல்ல இந்த ஹெரிட்டேஜ் கோஸ்டல் போர்ட்டான கோபால்பூருக்கு வந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேவல் ஷிப். Vodafone Idea headquarters is located in which place of India? Vodafone Ideaவோட ஹெட்குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டா வோடோஃபோனும் ஐடியாங்கிற கம்பெனியுமே ரெண்டுமே மர்ஜ் ஆயிருக்கு. அதான் நம்ம விஐ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனியோட ஹெட்குவார்ட்டர் பெங்களூர்ல இருக்குங்க. இந்த கம்பெனியோட ஹெட்குவார்ட்டர் பெங்களூர்ல இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி, இந்த வோடோஃபோன் ஐடியா அப்படிங்கிற கம்பெனி எப்போ நிறுவப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 2018ல் ஆரம்பிக்கப்படுது. இதோட நியூ சேர்மேன், ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக சேர்மேன் வந்து மாறி இருக்காங்க. அந்த சேர்மேன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமான்ஷு கபானியா அப்படிங்கிற சேர்மேன் மாறி இருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ரவீந்தர் தக்கர். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.